அன்புமிக்க பங்கு மக்களே, முதலிலே கடந்த வாரத்திலே ஏற்பட்ட தவிர்க்க முடியாத காரணத்தினாலே சென்ற வாரத்தினுடைய என்னுடைய செய்தி ஒலிபரப்பாகவில்லை என்பதை உங்களுக்கு மனவருத்தத்தோடு தெரிவித்துக் கொண்டு, இந்த வாரத்திலே நாங்கள் மரியன்னையினுடைய இந்த வணக்க மாதத்திலே மே மாதத்தினுடைய இறுதி பகுதியிலே வந்து நிற்கிற நாங்கள் இந்த மாதத்தினுடைய செயற்பாடாக எங்களுடைய மலைத்தளத்திலே மரியன்னையினுடைய திருச்சுருபத்தை எல்லா இடங்களுக்கும் கொண்டு சென்று அந்த இடங்களிலே திருச்சுவ மாலை சொல்லி மரியன்னை காட்டுகின்ற சரியான பாதையை ஒவ்வொரு மனிதர்களும் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சியிலே நாங்கள் இறங்கி இருக்கின்றோம். இதற்கு பலரும் பல்வேறு விதமான ஆதரவுகளை தெரிவித்து மரியன்னை மட்டிலே இருக்கிற தங்களுடைய ஆர்வத்தையும் ஆசையையும், அவள் பரிந்து பேசுகிறவள் என்கின்ற அந்த தன்மையையும் எங்களுக்கு, உலகத்துக்கும் கடவுளுக்கும் வெளிக்காட்டி இருக்கின்றார்கள். இந்த மரியன்னையினுடைய மாதத்திலே நாங்கள் முன்னெடுக்கின்ற இந்த திருச்சப மாலை செயற்பாடானது இல்லங்களுக்குள்ளே மரியன்னையுடைய பிரசன்னத்தை கொண்டு செல்லுகிறதாகவும், அதே வேளையிலே இந்த மரியன்னையுடைய பிரசன்னம் இல்லங்களுக்குள்ளே செல்லுவதனாலே அந்த இல்லங்களுக்குள்ளே ஒரு தாய்மைக்குரிய தன்மைகள் இடம்பெறுகிறதையும், அவளுடைய அந்த வரவானது பல இல்லங்களுக்குள்ளே மகிழ்ச்சியையும் அவர்களுடைய வாழ்விலே பல மாற்றங்களையும் உண்டு பண்ணுகிறதையும் அவதானிக்கக்கூடியவாறு இருக்கின்றது. பல குடும்பங்கள் பல வருடங்களாக சிவமாலை செவிக்காமல் இருந்த குடும்பங்கள் ஒன்றாக சேர்ந்து சிவமாலை செவிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. பல குடும்ப தலைவர்கள் வேலை பழுக்கள் காரணமாக தங்களுடைய வாழ்விலே இத்தகைய ஆன்மீக முயற்சிகளிலே ஈடுபடாமல் புறம் தள்ளி அந்த ஆன்மீக முயற்சிகளை அலட்சியம் செய்து வாழுகின்ற அந்த சூழலுக்குள்ளே இப்படியான இந்த முயற்சியானது அவர்களை மீளவும் இந்த திருச்சுவ மாலைக்குள்ளே கொண்டு வந்து ஒரு தடவை என்றாலும் அன்னை மரியாதை பற்றி நினைக்கவும், அவளுடைய புகழை பாடவும், ஒன்றாக இருந்து குடும்பமாக செவிக்கவும் ஒரு சந்தர்ப்பமாக உருவாகி இருக்கிறது என்று சொல்லலாம். பலர் இந்த தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பல வருடங்களுக்கு பிற்பாடு ஒன்றாக இருந்து செவிக்கிறது, குடும்பமாக ஒன்றாக இருந்து மரியன்னையுடைய திருச்சுருவத்துக்கு முன்னாலே வேண்டுதல் செய்கிறது, ஆன்மீகத்திலே வளர்வதற்கு இன்னும் ஒரு படியாக அமைந்ததாக பலர் சொல்லுகின்றார்கள். இத்தகைய இந்த முயற்சியானது, இந்த மரியன்னையுடைய வணக்க மாதத்திலே நாங்கள் எடுத்த இந்த முயற்சியானது உண்மையிலே பல மக்களுடைய ஆன்மீகத்திலே பல மாற்றங்களை உருவாக்குவதற்கு காரணங்களாகவும் மாறியிருக்கிறது. ஒட்டுமொத்தத்திலே அன்னை மரியாள் பல மனிதனுடைய வாழ்விலே ஆன்மீக மாற்றங்களை உருவாக்குகின்றாள். எப்படி ரஷ்யாவினுடைய மனமாற்றம், உலக மக்களுடைய மனமாற்றம், இன்னும் பல மனிதர்களுடைய மனமாற்றம், இவற்றுக்காக அன்னை மரியாள் தொடர்ச்சியாக செபிக்குமாறு வேண்டுதல் விடுத்து அந்த செவத்தின் ஊடாக மாற்றங்கள் உருவாகினதோ, அதுபோன்று இந்த அன்னை மரியாளுடைய இல்லங்களுக்கான வருகையானது பல மனிதருடைய வாழ்விலேயே பல மாற்றங்கள் உருவாகும். அந்த மாற்றங்களுக்கு அன்னை மரியாளே காரணமாவாள் என்ற நம்பிக்கைக்குள்ளே வாழவும் வளரவும் எங்களை தூண்டுகின்றது. மொத்தமாக நாங்கள் இந்த அன்னை மரியாளுடைய மாதத்திலே தொடர்ந்தும் ஆன்மீகத்திலே ஆர்வமாக ஈடுபடுவதற்கு இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி தொடர்ந்து ஆர்வமாக இந்த திருச்சுவ மாலை செவிப்பதிலேயும் இல்லங்களுக்குள்ளே அன்னை மரியாளை வரவேற்பதனாலே உண்மையான ஆன்மீகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், எங்களுடைய குடும்ப ஆன்மீகமானது ஒரு நல்லதொரு ஆன்மீகமாக மலர இறை அருள் இந்த காலங்களுக்குள்ளே வேண்டுவோம். அன்னை மரியாளுடைய இந்த வரவானது எங்களுக்குள்ளே ஆன்மீக மாற்றத்தை நிறைவாக தருவதாக. நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு செய்தியிலே உங்களை சந்தித்துக் கொள்ளுகின்றேன்.